நீங்கள் எடப்பாடி பழனிசாமி என்னவோ ஆயிட்டு போகிறாரு. எடப்பாடி பழனிசாமி வந்து தன்னை திமுக வெர்சஸ் பாஜகன்னு வந்தாலும் திமுக இன்னைக்கு உறுதியாக வலுவா இருக்குன்னு நீங்கள் நம்பும் போது யார் வந்தாலும் என்ன? இல்லை அப்படி கிடையாது. வந்து அது பெரிய ஆபத்து தான். அதிமுக இல்லை, அந்த இடத்துல திராவிட கட்சி இல்லாத ஒரு சூழலில் இவங்க, அதாவது பாஜக சார், அது வந்து மதவாதத்தை தன்னுடைய கொள்கையாக கொண்ட கட்சி. இந்த நாட்டை இந்துத்துவ நாடாக மாற்ற வேண்டும் என்கிற லட்சியம் கொண்ட கட்சி. அது சமூக நீதிக்கு எதிரான கட்சி. சரி, சமூக நீதி இங்கே இருக்கக்கூடாது, இடஒதுக்கீடு இருக்கக்கூடாது, இங்கே வந்து என்ன சொல்கிறது, பிராமணருடைய பேலாதிக்கத்தில் இந்த நாடு வந்து இயங்க வேண்டும், சனாதன தர்மத்தை வந்து இந்த மண்ணின் தர்மமாக சட்டமாக மாற்ற வேண்டும் என்கிற அடிப்படை கோட்பாடு கொண்ட கட்சி அது. சரி, இப்போ நாங்கள் கட்டி வெறுமனே சாதாரணமாக உடம்புல ஏற்படுற கட்டியைக்கு நம்ம வந்து சிகிச்சை கொடுக்க முடியும். புற்றுநோய்க்கு வந்து சிகிச்சை கொடுக்குறது அவ்வளோ சாதாரணம் இல்லை. பிஜேபியை பொறுத்தளவுக்கு புற்றுநோயை போன்றது, ஆர்எஸ்எஸ் பிஜேபி பொறுத்தளவுக்கு புற்றுநோய் போன்றது. சொல்லி முடிச்சிடறேன். அந்த புற்றுநோய் இங்கே வந்து தமிழ்நாட்டில் பரவிடக்கூடாது என்பதுதான் எங்களுடைய அக்கறை. எடப்பாடியாக இருந்தா என்ன, சசிகலாவாக இருந்தானா எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை.